வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க, நான் கொள்ளு முளை கட்டி வச்சுருக்கிறேன். அது குழம்பு பார்க்கலாம். பேர் காரக்குழம்புன்னு சொல்லலாம். இது முளை கட்டி இருக்கிறதுனால ஈஸியாக வெந்துடும். எனக்கு 2 விசில் இதுக்கு போதுமான அளவு. நீங்கள் அதை அனுசரித்து விசில் விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு கொள்ளு வெந்துடுச்சு. பாருங்கள், கொள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. குழம்பு தாளிக்கிறத பார்க்கலாம். நல்லெண்ணெய் தான் விட்டுட்டு போகிறேன். எண்ணெயெல்லாம் உங்கள் விருப்பம். நல்லெண்ணெய் விட்டுட்டால் ஒரு ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த காரக்குழம்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடுகு போட்டுட்டேன். பாருங்கள், கடுகு பொரியுது. நான் 5 பெட்டி கரண்டிக்கு 1.25 ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டேன். வெந்தயம் பொரிஞ்சு வருது. இந்த டைம் 2 கொத்து கருவேப்பிலை, இது மாதிரி ஒரு கட்டை பூண்டு. எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 14-15 பல்லு பூண்டு இருக்கும். நான் நாட்டு பூண்டு எடுத்துருக்குறேன். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த பூண்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கோங்க. இது மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 14 வெங்காயம் எடுத்துருக்கேன். பாருங்கள், நான் நல்லா ஒரு பெரிய தக்காளி நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் போட்டுக்கிறேன். தக்காளி சின்னதாக இருந்தால் 2 எண்ணம் போட்டுக்கோங்க. குழம்பு உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி போட்டுக்கணும். பாருங்கள், 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு மாத்திரம் போட்டுக்கிறேன். இஞ்சி இல்லை, அதில் பூண்டு மாத்திரம். அளவு உப்பு போட்டுட்டேன். இதே கத்திரிக்காய் போடாமல் செய்யலாம். நான் கத்திரிக்காய் போட்டுக்க போகிறேன். அதனால் இந்த டைம் கத்திரிக்காய் இதில் போட்டுக்கிறேன். கட் பண்ணுறது சைஸு அதெல்லாம் உங்கள் விருப்பங்க. பாருங்கள், நம்ம வீட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகா பொடி போட்டு 1 ஸ்பூனு. இது மாதிரி நான் சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறேன் இந்த குழம்புக்கு. இந்த குழம்புக்கு குழம்பு மிளகா பொடி யூஸ் பண்ணலாம். சாம்பார் பொடி யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைம் நான் ஒரு சிட்டிகை பெருங்காயம் போட்டுக்கிறேன். மசாலெல்லாம் கரண்டு வந்துடுச்சு. நான் எங்கள் வீட்டு அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அது ஊற்றி போகிறேன். ஒரு காபாகம் கத்திரிக்காய் வேகட்டும். பாருங்கள், இந்த புளியிலேயே ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு 2 கொதி வந்துருச்சு. நான் வேக வச்சுருக்கிறேன். நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் வச்சுக்கலாம். இந்த பொடியை போடும்போதே மஞ்சள் பொடி போட்டிருக்கலாம். நான் மறந்துட்டேன். இந்த மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு போகிறேன்.
ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுட்டேன். நான் போட்டிருக்கிற காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் வேணால் இந்த டைம் செக் பண்ணிக்கலாம். கொதிக்கட்ட குழம்பு, காயெல்லாம் நல்லா வேகட்டும். அதில் அதனால் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வந்து இந்த குழம்புக்கெல்லாம் உடையாமல் எடுக்கணுங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் உடஞ்சிருச்சுன்னா டேஸ்ட்டு அது ஒரு மாதிரி டேஸ்ட் வந்துடும். அது நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இப்படி கத்திரிக்காய் உடையாமல் தான் எடுக்கணும். பார்த்தீங்களா, இது நமக்கு போதுமான அளவு. இந்த டைம் வேணுன்னா ஒரு குத்தல், எப்போவுமே காரக்குழம்பு ஒரு குத்தல் இருக்கும். இந்த டைம் வேணுன்னா நீங்கள் ஒரு சிட்டியே சுகர் போட்டுக்கலாம். வெல்லமாக இருந்தாலும் ஒரு துண்டு போட்டுக்கலாம். நான் இப்போ போட போகிறேன். விருப்பம் உள்ளவங்க போட்டுக்குங்க. எங்களுக்கு பிடிக்கும், அதனால் நாங்கள் போட்டுக்கிறோம். சில பேருக்கு பிடிக்காது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பண்ணிவிட்டேன். நான் மன்னிச்சிட்டினால எனக்கு இன்னொரு 5 நிமிஷம் அந்த கொதிப்பு அப்படியே இருக்கும். வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.